கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 20 வந்து 45 to 49 தென் தேசத்தோட தீர்க்க தரிசனத்தை பற்றி பார்த்தோம். இருபதுல 47 வாசி. தென் திசை காட்டை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன், அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களையும் பற்றிக்கும். ஜுவாலிக்கிற ஜுவாலை அழிக்கப்பட மாட்டாது. தெற்கு துவக்கி வடக்கு மட்டும் உள்ள தேசம் எங்கும் அதனால் வெந்து போகும். சரி, சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது தென் திசைன்னு சொல்கிறார். அதாவது யூத பார்த்த மாதிரி வடக்கு ராஜ்யம், தெற்கு தேசம் அப்படிங்கும்போது தெற்கு ராஜ்யத்தை குறித்து வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறார். தெற்கு ராஜ்யத்தை சொல்லும்போது வடக்கு ராஜ்யமும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், தீ கொளுத்தும் போது வடக்கு ராஜ்யம் என்ன செய்யுமா, சேர்ந்து அழிவு போகும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து வந்து அதே வசனத்தை நம்ம பார்க்கும்போது பச்சை மரமும் வேறு என்ன மரம் கொளுத்தப்படுமா, பச்சை மரமும் பட்டுப்போன சகல மரம். ஆமாம், பட்டுப்போன சகல மரங்கள். பச்சை மரம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீதி செய்கிறவர், ரைட்டா? நீதி செய்கிறவர் அப்படிங்கும்போது நீதிமான். இப்போ பரிசுத்தவான் நீதிமான் அப்படின்னு பார்க்கும்போது, பரிசுத்தவான்கள் நீதிமான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ரத்தத்தால் கழுவப்படுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பரிசுத்தவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீதிமான் அப்படிங்கும்போது கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை வந்து செய்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நீதிமான். நல்லவன் ஒருவனும் இல்லை, நல்லவனாகிலும் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்கிற அதே வசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பர்னபா நல்லவன், அனனியா நல்லவன் அப்படின்னு என்ன செய்ய அந்த அதே வேதம் வந்து பதிவு செய்யுது. ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறார், என்னை நீ நல்லவன் என்று அழைப்பானேன், இதான் ஒருவர் தான் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய பரிசுத்தக்காரன் போது அவங்க பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் வந்து அழைக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் வந்து பார்க்கும்போது நீதிமான் என்று சொல்லி அழைக்கப்படுறாங்க. வேறு ஆபிரகாம் வந்து விசுவாசத்தினால் நீதிமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீதிமானுக்கு பரிசுத்தவானுக்கு வேரியேஷன் எதுவுமே இல்லை. சன்மார்க்கர் துன்மார்க்கர், சன்மார்க்கருக்கும் துன்மார்க்கருக்கும் ஒரே நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி வாசிக்க போகும்போது சன்மார்க்கர் யாருன்னா நல்லது செய்வான், நன்மையான காரியங்கள் செய்வான், தவறு செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவன் என்ன செய்கிறான்னா நீதிமான்கிறவர். நீதிமான்கிறத பரிசுத்தவான் இந்த நாட்கள் நம்ம சொல்கிறோம். அந்த நாட்களில் வந்து தேவனுக்கு பயந்தப்போ அப்போ எப்படி கர்த்தர் வந்து எப்படி கிரியை செய்தார், இஸ்ரவேலர் மத்தியில் வந்து சில தலைவர்களை உருவாக்கி அவங்கள வந்து வழிநடத்தும் போது அவர்களுக்கு சார்பாக அவர்களுக்கு எதிராக வராமல் அவங்க சொல்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளும் போது, இல்லை 10 கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும் போது, நியாயப்பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு வாழும்போது அவங்க நீதிமான்கள் அழைக்கப்படுறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு தீர்க்க தரிசனம் சொல்லும்போது, பச்சை மரம் என்ன செய்து தீ கொளுத்தப்படும், பட்டுப்போன மரங்களும் தீ கொளுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தீ கொளுத்துனாரா கொளுத்தலையா? இப்போ யூதா சிறை இருப்பா நம்ம வந்து பார்க்குறோம். யூதா வந்து யார், பாபிலோன் ராஜா என்ன செய்கிறாரு, சண்டையிடுறதுக்கு வர்றாரு. அப்படி வரும்போது டோட்டலாக என்ன பண்ணுறாங்க, சப்சாடாக என்ன செஞ்சுறாங்க, அழிக்கிறாங்க இல்லையா? அழிக்கும் போது அங்கே என்ன நடக்குது, ஆசாரியர் முதல் கொண்டு வெட்டி கொள்கிறேன் ரைட்டா. ஆனால் ஒரு குரூப் என்ன செய்கிறேன், சிறையிருப்புக்கு கொண்டு போகிறேன். யாரை கொண்டு போகிறேன், தானியேல், இந்த முக்கியமான ஆட்கள் வந்து சிறையிருப்பு போகிறேன். இதுதான் வந்து இந்த இடத்துல சொல்கிற விஷயம். அப்போ நம்ம இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த உலகம் இருக்குது. இப்போ நம்ம இந்த மதுரை மாவட்டத்தில் ஆடிப்பட்டியில் இருக்கிறோம். ஆடிப்பட்டியில் இருக்கும்போது நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது இன்றைக்கி வந்து இந்த ஆடிப்பட்டியை வந்து தீ கொளுத்துவேன் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூட நம்ம ஜெபம் பண்ணுறோம். தீ கொளுத்துகிற காரியங்கள் வரும்போது இன்றைக்கி நாம் என்ன செய்யணும், கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நாமும் பாதிக்கப்படுவோமா, பாதிக்கப்படுவோம். தீ கொளுத்தும் போது இங்கே இருக்கலாம் என்ன செய்ய, சப்சாடா ஒன்றுமே மீதி வராது. அப்படிங்கும்போது நம்முடைய உயிரானது தப்புவிக்கப்படும். அது எந்த விதத்தில் தப்புவிப்பார் அப்படின்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இந்த தீ கொளுத்தின போது அவருக்குரிய ஆட்களை செய்வார், தப்பு வைக்கிற தேவன். எப்படி தானியேலை தப்பு வைத்த தேவன், இப்போ வந்து ஆபிரகாமின் நிமித்தம் லோத்தை தப்பு வைக்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, தாவீது என்ன சொன்னார், பரிசுத்தவான்கள் வழிவை காண ஒட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பச்சை மரத்துக்கும்
பட்டுப்போன மரங்களையும் தீக்கொளுத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது அது நியாய தீர்ப்பை குறிக்கும். இந்த உலகத்தில் உள்ள நியாய தீர்ப்பு மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிற மெசேஜ்கள் படிக்கிறதும் அவர் அக்கினி சொகுசா, அக்கினியை ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காரு. அப்படித்தானே? அக்கினி ஜுவாலையும் காலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்கினி ஜுவாலையாக இருக்கும். எசேக்கியேல் வந்து பார்த்தீங்கன்னா அக்கினி சொகுசா, சொகுசானா ட்ரெஸ்ஸு. அப்போ அவர் அக்கினிமயமான தேவன். அவருடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதுன்னா அக்கினிமயமான நியாய தீர்ப்பு. லாஸ்ட் எண்டில் யாரில் எங்கே போடுறாரு? எரிகிற கந்தகத்திலையும் அக்கினி கடல்லையும் ஓடுகிற தேவன். அப்போ இந்த இடத்துல வந்து பச்சை மரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யாரை நினைக்கணும்னா நினைக்கணும்? பரிசுத்தவான்களை நினைக்கணும். நம்ம தேவனுடைய சத்தியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த இடத்துல வந்து நாம் வந்து நினைக்கணும். ஏசாயா 57:1 வாசிங்க. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்பே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பாரில்லை. ஆமாம், பரிசுத்தவான்களுடைய மரணம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய பார்வைக்கு என்ன செய்து அருமையாக இருக்கணும்ப்பா. அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள் நமக்கு வந்து வித்தியாசம் தெரியும், கர்த்தருக்குள்ளே மரிக்காதவர்கள் நமக்கு வித்தியாசம் தெரியும். எப்படி வித்தியாசம்னா கர்த்தருக்குள்ளே இருந்தால் தான் வித்தியாசம் தெரியும். ஆனால் நம்ம உலக பிரகாரமாக இருக்கும்போது ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப ஆட்டம் போட்டேன், அதனால என்ன செஞ்சாங்க, அப்படி வெட்டி கொண்டுட்டாங்க, ரொம்ப இது பண்ணால் அதனால தான் இப்படிப்பட்ட சாவு உனக்கு வந்துச்சு சொல்லி நார்மலாகவே நம்ம பேசுவோம். ஆனால் அந்தளவுக்கு நம்மளும் பாவியாக தான் இருப்போம், அவங்களுக்கு நம்ம சரி நியாயம் தீர்ப்போம். அது ஒரு விதத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது கர்த்தர் கண்கூட வந்து பார்த்திங்கன்னா அநீதியான காரியங்களை செய்கிற ஒரு மனுஷனுக்குரிய தண்டனைகளை வந்து வெளிப்படையாக என்ன செய்கிறார்? கர்த்தர் வந்து காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் வந்து நாம் இருக்கும்போது பரிசுத்தவான்களுடைய மரணம் வந்து நடக்குது, பரிசுத்தவான்களுடைய மரணம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா வருகை சமீபம் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க? அந்த இடத்துல வந்து ஏசாயா 57:1 சொல்லுவாங்க, வருகை சமீபம். அப்போ ஆண்டவர் வருவதற்கு முன்பதாகவே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவான் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து நமக்கு கொஞ்சம் கர்த்தர் வந்து ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் வச்சுருக்காங்க. அப்போ நீதிமான் மட்டுமா எடுத்துக்கொள்ளப்படுவான்? அப்பப்போ நடக்குது, நீதிமான்கள் எடுத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் டோட்டலாக இப்போ இந்த வசனத்தில் நம்ம சொல்லப்பட வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வருவதற்கு முன்பதாகவே, அல்லாட்டி இந்த அந்த கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பதாகவே பரிசுத்தவான்கள் வந்து டோட்டல் என்ன செஞ்சிருவார்? எடுத்துக்கிட்டு போயிடுவார். இதை யார் மனதில் வைக்கிறதில்லைன்னா கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க அதை பற்றி என்ன செய்கிறது? யோசிக்கிறது இல்லை. ஏன் யோசிக்கிறது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அனுதினமும் அவரோடு கூட நம்ம வாழும்போது அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளே வந்து உருவாகும். பூமிக்குரிய காரியங்கள் நம்ம சிந்தை செலுத்துவோமானால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யும்போது நமக்கு வந்து டம்மியாகி விட்டுரும். பிசாசுடைய ஒரு கண்ணி என்னன்னா, ஒரு 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 கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரை தேடும்போது குடும்பம் இல்லாமல் இருந்தால் நம்ம ஆண்டவரை வந்து தேடுவது வந்து எளிதாக இருக்கும். அவரே சொல்லியிருப்பார், பவுலே சொல்லியிருப்பார், ஆண்டவருக்குள்ளே வந்து அவர் விவாகம் பண்ணாமல் இருந்தால் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை தேடுறேன். ஆனால் விவாகம் பண்ணாத போது பார்த்திங்கன்னா விவாகம் பண்ணும்போது அவன் குடும்ப காரியங்கள் முதல்ல தேடுற காரியங்களாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பவுல் சொல்லியிருப்பார், இடத்த சொல்லியிருப்பார். அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவருக்குள்ளே வந்து நான் தனியாக ஓடுறேன், எனக்கு எந்த பிக்கலும் பிடுங்கலும் இல்லை, அதனால் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் ஓடுறேன் அப்படிப்பா அது தேவனுடைய திட்டம் இணைக்கப்பட்டதாக இருக்கணும். அதில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். நான் ஆண்டவருக்காக நான் வந்து தனியாக இருந்து மினிஸ்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னு போகும்போது அவனுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு கவனிக்கணும். ஆண்டவருக்கான விவாகம் பண்ணலை, ஆண்டவர் தனியாக அழைச்சிருக்கிறாரு, ஆனால் என்னுடைய திட்டம் வந்து ஆண்டவரோட இணைஞ்சிருக்குது, ஆனால் எப்படிப்பட்ட சிந்தையோடு ஓடுகிறேன் அப்படிங்கிறது நம்ம சரி கவனமாக இருக்கும். விவாகம் பண்ணுறது தவறு கிடையாது, குடும்பத்தை பார்க்கணுங்கிறது தவறு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து தேவனுடைய சிந்தை தரிக்கப்பட்டவர்களாக இருக்குது. தேவனுடைய சிந்தை தரிக்கப்பட்டவர்களாக போது முன்னுரிமை தேவனுக்கு வந்து கொடுக்கணும். ஒரு காரியத்தை நம்ம எடுத்து நடத்துகிறோம், குடும்பத்தை எடுத்து நடத்துகிறோம், அந்த குடும்பத்தை வந்து கட்டி இழுத்து கொண்டு போகிறது பெரிய காரியம். ஆனால் தேவனுக்காக அந்த குடும்பத்தை வந்து கட்டி இழுக்கிற ஒரு குணம் கொண்டவர்களாக, தேவனை சார்ந்து கொண்டவர்களாக சென்று இருக்கணும். எல்லா காரியத்தையும் தேவனுக்கு முன்னாடி வைக்கணும். என்னுடைய குடும்பத்தில் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் பிரியமாக நடக்கணும் அப்படிங்கும்போது அது வந்து பிசாசின் கண்ணி. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதுக்காக என்ன செய்யணும்? அவங்கள வந்து லூஸில் விட்டுறேன், அவங்க ரொம்ப கெடுபிடி பண்ணக்கூடாது. அதனால என்ன செஞ்சிருவாங்க? வந்து
ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவங்க ரொம்ப பயங்கரமாக வந்து என்னை சர்ச்சுக்கு போக சொன்னாங்க, பைபிள் படிக்க சொன்னாங்க, கட்டாயப்படுத்தினாங்க, அதனால தான் எனக்கு வெறுப்பு வந்துச்சுன்னு சொல்லுவோம். அது பிசாசு பேசுது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தனை வந்து கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நம்ம வந்து அடக்கி ஒடுக்கி வந்து அவனை வந்து ஆளுகை செய்து கொண்டுட்டு வரும்போது அந்த ஆத்மா பின்மாறி போயிடணும். வேதத்தில் எந்த இடத்துல சொல்லியிருக்கு, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவனை வந்து பைபிள் படிக்க சொன்னோம், அவனை வந்து என்ன செய்ய ஜெபம் பண்ண சொன்னோம், அவனை வந்து கட்டாயப்படுத்தி சர்ச்சுக்கு கொண்டுட்டு வர சொன்னோம். அப்படிங்கும்போது அந்த ஆத்மா இந்த சட்டத்திட்டங்கள்லாம் இதெல்லாம் கடைப்பிடிக்க மாட்டாமல் அந்த ஆத்மா வந்து பின்னாடி போயிடுச்சு. ஆத்மா என்னால் ஆதாயம் பண்ண முடியலை அப்படின்னு வேதத்தில் எங்கே சொல்லியிருக்கு? ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? பிரசங்கியில் பிறமை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு. மதியினம் நம்முடைய நெஞ்சிலே ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துல அடிக்கணும், எந்த இடத்துல அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன இருக்குது நமக்கு வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாரு பவுல்? பிரம்போடு வரட்டுமா சாந்தத்தோடு வரட்டுமா அப்படின்னு கேட்க ஒரு வேதத்துக்கு வந்து வசனத்துக்காக எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் சில காரியங்களை பரிசுத்தவான்களோ வேதமோ வெளிப்படையாக சொல்லலைனாலும் இந்த வசனங்களை எதற்கு தேவன் பதிவு பண்ணி வைத்திருக்க வேண்டுங்கிற சிந்தை நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். ஒருத்தர் நம்ம கூட நம்ம பிள்ளையாக இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நம்ம கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து சபைக்கோ இல்லை வேதத்துக்கு நடத்த காரியங்களுக்கோ ஜெபத்துக்கோ வரும்போது டோட்டலாக வராத பட்சத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய ஜெபத்தில் வைக்கிறோம். அதுக்காக ஒரு ஆத்மாவை நீ வான்னு சொல்லி கூப்பிடுறது வந்து தவறு. அவனை வேதத்தில் வந்து கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்ண வைக்கிறது தவறு. அவன் இஷ்டத்துக்கு போக விடு அப்படின்னு போகுது. தன்னுடைய இஷ்டத்துக்கு போக விடுகிற அந்த ஒரு ஒரு தன்னுடைய பையன் வந்து எப்படிப்பட்ட நிலைமைக்கு உள்ளாவான், எப்படிப்பட்ட நிலைமைக்கு உள்ளாவான்? வசனம் பாருங்க, தன் இஷ்டத்துக்கு பெண்ணாட்டம் அது ஒரு நம்மளை குறிச்சு இருக்கு. தன்னுடைய பிள்ளை வந்து இஷ்டத்துக்கு நீர்மல் 22:6 வசிங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருக்கும். அந்த இஷ்டத்துக்கு சில பிள்ளையை வந்து வளர விட கூடாது. நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அப்போ நடத்த வேண்டிய வழியிலே நடத்தும் போது அவன் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம சொன்னபடி கேட்பேன். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் மேலே வந்து சொன்னபடி கேட்காத போது நாம் என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும், அதுக்குரிய நம்ம எல்லாத்தையும் வந்து கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணுங்கிற அறிவு வந்து எப்போ வரும்னா தேவனுடைய ஆவிக்குரிய சிந்தை முன்னாடி இருக்கும்போது எல்லாவற்றுக்கும் தேவனை முன்னிறுத்தும் போது தான் அப்படிப்பட்ட சிந்தையை தரிக்கப்பட்டவர்களாமல் நம்ம அவன் சொன்னபடி கேட்கல, சொன்னபடி கேட்காதனால என்ன செஞ்சுட்டேன், நான் வந்து சின்ன டோட்டலாக விட்டேன். இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, இளையகுமார் வந்து சொத்து கேட்டேன், சொத்து கேட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லாத்தையும் அந்த ஓமையில் எல்லாத்தையும் இப்போ பிரித்து கொடுத்து அவன் என்ன செஞ்சுறாரு, அனுப்பிடுறாரு. அவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்த பிறகு அவன் சரியாக ஏற்றுக்கிறாரு. அப்படின்னு சொல்லி அந்த ஓமையை என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் வந்து எடுத்துக்காட்டுவாங்க. எடுத்துக்காட்டும் போது இந்த இடத்துல வந்து ஓமை கர்த்தர் வந்து எதுக்காக எடுத்துக்காட்டுறாரு அப்படின்னு பார்க்கணும். போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓமையை கர்த்தர் இளையகுமார்ங்கிற ஓமையை கர்த்தர் எதற்காக எடுத்து காட்டுகிறார் என்பதை உணர்ந்து வளர்க்கணும். எதுக்காக எடுத்துக்காட்டினார்? ஏன் இளையகுமாரனை விட்டுட்டு மூத்த குமாரனை சொல்லலாம் இல்லையா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இல்லை 2 பேர்கிட்ட ஒரு ஆணையோ பெண்ணையோ சொல்லலாம் இல்லையா? அப்போ இளையகுமாரன் வந்து எல்லாத்தையும் வந்து சொத்துக்கு சண்டை போட்டு வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது அவருடைய கண்ட்ரோலில் இல்லாத ஒரு நிலைமையில் உள்ள ஒரு பையனை குறித்து ஆண்டவர் சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பிசாசின் பிடியில் இருக்கிற ஒரு பிள்ளைக்காக நம்ம என்ன செய்யலாம், அப்படிப்பட்ட பாதையை நம்ம எடுக்கலாம். அதை வேணால் நம்ம ஜெபத்தில் வைக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலங்களில் நம்ம அப்படிலாம் பிரித்து கொடுப்போங்க, அப்படிலாம் பிரித்து கொடுக்க மாட்டோம்.
நீ இப்படிலாம் செலவு பண்ணணும்னு நினச்சிக்கிறாரு. தாத்தா வந்து பேரனுக்கள் இருக்கிறாரு, பேரன் வந்து அப்புறம் நினைச்சுக்கிறாரு, அப்பாவை நம்பாமல் பிள்ளைங்கள் இருக்கிறாரு, பிள்ளையை நம்பாமல் நினைச்சுக்கிறாரு, தானப்பத்திரம் போடுறாங்க, அப்படிப்பட்ட காரியங்களாக இருக்குது. அப்போ டோட்டலாக கரப்ஷன் ஆகக்கூடிய லெவலுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறது, நீதிமன்றம் என்ன சொல்கிறது, பிள்ளையாண்டாலே நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அப்போ நம்ம எஃபர்ட் போடும்போது கர்த்தரங்க கிரியை நடப்பிக்கிற தேவன். நாம் என்ன செய்கிறது, எஃபர்ட்டே போடுறதில்ல. போட்டுட்டு நான் எல்லாத்தையும் ஜெபத்தில் வைக்கிறேன், ஜெபத்தில் எதை ஜெபத்தில் கேட்கணும், எதில் வந்து செயல்படுத்தணுங்கிற அறிவு உள்ளவர்களாக நம்ம எப்பவுமே இருக்கணும். எல்லாத்துலேயும் நம்ம ஜெப வீரராக இருக்கிறாரு. ஜான் நாக்ஸ் வந்து ஜெப வீரராக இருக்கிறாரு. அவர் முழங்கால் போட்டோன்னா அன்னைக்கு ஆண்ட எலிசபெத் ராணி வந்து எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, அவன் ஜெபம் பண்ணுறதுக்கு முழங்கால் போட்டுட்டான், அவனை ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கட்டளை வந்து அனுப்பின காலங்களும் வரலாறு வந்து இருக்குது. ஆனால் அப்போ அவர் முழங்கால் போடும்போது எப்போ முழங்கால் போட்டார், எப்போ முழங்கால் போடலை. இன்னொரு ஒரு பையனை குறித்து சொல்லுவாங்க. அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லாக அவன் வந்து ஜெபத்தில் இருந்து அவனுடைய காலங்களை வந்து முடித்தவனாக நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் யார் நினைச்சது, அது வந்து சிந்தை வைக்கிறது இல்லை அப்படிங்கிறார். அப்போ ஒரு பரிசுத்தவான் வந்து சாகுறாங்க அப்படிங்கும்போது ஆண்டவருடைய வருகை சமீபம். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு பரிசுத்தவானை என்ன செய்கிறார், நீதிமான் என்ன செய்கிறது கிடையாது, துன்பத்தின் மத்தியில் வந்து கடந்து போக செய்வார். ஆனால் என்ன செய்கிறார், அவருடைய மரணம் வந்து அவருடைய பார்வைக்கு அருமையானதாக இருக்கிறதுன்னு இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். அப்போ பச்சை மரத்துக்கு இப்படிப்பட்ட பாடு உண்டாலும் பட்ட மரமாகிய உங்களுக்கு அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல, இயேசு கிறிஸ்து வந்து பச்சை மரம். அந்த வசனம் எடுங்க. பச்சை மரத்துக்கு இப்படிப்பட்ட பாடு உண்டானால் பட்ட மரமாகிய உங்களுக்கு லூக்கா 23:31 அத்தீதனக்கா லூக்கா. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். ஆமாம், பச்சை மரத்துக்கே பிடிச்சிருந்தேன். பச்சை மரம் இயேசு கிறிஸ்துவுக்கே இப்படிப்பட்ட பாடு இருந்துச்சுன்னா பட்ட மரமாக உங்களுக்கு என்ன செய்யாது, என்னெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்போ பட்ட மரம் அப்படின்னு பார்க்கும்போது துன்மார்க்குடைய முடிவாக போயிடுது. துன்மார்க்கு அடிப்போது அவனுக்கு எல்லாமே இருக்குது, நரக வரைக்கும் அவன் போயிடுறான். ரட்சிக்கப்பட்டாதான் என்ன செய்ய நீதிமானம் மாறுகிற ஒரு நிலைமையை பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது சிறையிருப்பு வரும்போது ஒரு சிறையிருப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்ன செய்கிறான், நேபுகாத்நேச்சார் வந்து டோட்டலாக வந்து அழிக்கும் போதே அவங்களுக்கு என்ன இருக்குது, அங்கே நடந்த எல்லா சூழ்நிலைகளும் அவங்களுக்கு என்ன இருக்குது, அந்த பிரச்சனை அவங்களுக்கு சரி தொற்றுக்கொள்கிறதா இருக்குது. இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் வந்து பனிப்புயல் இருக்குது, பனிப்புயல் வந்து வீசிட்டே இருக்குது. அப்படியே வந்து நகரம் வந்து சரி உள்ளே போகும்போது பனிப்புயல் வீசும்போது இன்றைக்கி அமெரிக்காவில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த பனிப்புயல் வீசக்கூடிய எல்லா காரியங்களும் நம்மளே என்ன செய்யும், பாதிக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பாதிப்பில் ஒரு சில கர்த்தர் ஒரு விடுதலை வச்சுருப்பார். சப்போஸ் அந்த நகரமானது உள்ளே போகும்போது அவர்களை காப்பாற்றுகிற தேவனாக இருப்பார். இல்லைன்னா செய்வார், டக்குன்னு எடுத்து கொண்டு போய் மேலே கொண்டு போகிற தேவனாக இருப்பார். அவங்க வந்து டோட்டலாக வந்து பரிபூரணம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு மரணம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி மரணம் வந்து டோட்டலாக வந்து அந்த குடும்பம் வந்து அந்த நகரமே வந்து உள்ளே போனாலும் இந்த பரிசுத்தவர்கள் எங்கே போய் சேருவாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிற பரதீஸில் போய் சேருவாங்க. சரியா, ஆதிஸ்ன்னு பழைய நாட்கள் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பரதீஸு. ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட பரதீஸில் இருப்பாய் அப்படின்னு சொல்லும்போது சில பரதீஸ்னால் இப்போ உடனே வந்து மரித்தவர்கள்லாம் அந்த இடத்துல இருப்பான்னு சொல்கிறாங்க. சில வந்து பரலோகத்தை பரதீஸ்ன்னு சொல்கிறாங்க. நமக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா பரதீஸில் இருப்பாய் அப்படிங்கும்போது அது பரலோகமாகவே
பரதீசும் போது சொல்லி பேரடைஸ், இங்கிலீஷ் வந்து பேரடைஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு பரலோகம். நமக்கு பரலோகம் எப்படிப்பட்ட பரலோகம்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், அதுதான் நமக்கு வந்து பரலோகம். அது எப்படிப்பட்ட இடமா இல்லை. பிசாசு கூட நம்ம இருக்காமல் எங்கே இருக்க போகிறோம்? ஆண்டவர் கூட வந்து இருக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து பச்சை மரத்துக்கும் உலர்ந்த மரத்துக்கும் அப்படி பார்க்கும்போது யூதா இருக்கிற ஆண்டவரை பின்பற்றின, ஆண்டவரை தேடின எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அங்கே இருந்தாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நடந்துச்சு. ஆனால் அதன் மத்தியில் என்ன செஞ்சார்? இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, 3ல் வந்து ஒரு முடிச்சு வந்து மயிரை என்ன செஞ்சார்? முடிந்து வைக்கிற தேவன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க எங்கே இருந்தால், ஈரானில் கொடுமைப்படுத்துகிறாங்க, நைஜீரியாவில் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, இன்னைக்கு பார்க்கும்போது தெலுங்கானாவில் கொடுமைப்படுத்துகிறாங்க. எங்கே இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறாங்க? நம்ம தப்பு வைக்கிற தேவன், எல்லாவற்றுக்கும் மேலாக நரகத்தின் அழிவுக்கு தப்பு வைக்கிற தேவன். இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி தெலுங்கானாவில் வந்து அந்த ஒரு இயக்கமானது வந்து பார்த்திங்கன்னா, அந்த போதகர் என்ன செய்கிறாங்க? போய் வந்து அடிக்க போகிறாங்க. அடிக்க போகும்போது மக்கள் தடுக்கிறாங்க. அந்தளவுக்கு அந்த இடத்துல இல்லை. ஆனாலும் அனுமதிக்கிறது யார்? தேவன். தப்பு வைக்கிறது யார்? தேவன். தானியேல் வந்து சிங்கக்கபியில் போனால் ஆண்டவர் அனுமதிக்காமல் என்ன செய்ய மாட்டார்? அங்கே போட முடியாது. அப்போ அங்கே அங்கே சிங்கமானது வந்து அவனை என்ன செய்யற? தப்பு அவனை வந்து என்ன செய்யலை, எந்த ஒரு காரியமும் செய்யலை. அப்படிங்கும்போது சிங்கத்தின் வாயை வந்து என்ன செஞ்சாங்க? கட்டியெல்லாம் போடலை. கர்த்தர் வந்து அவன் எப்படி அந்த சிங்கமானது அவன் என்ன செய்யலை, எந்த ஒரு சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நினைச்சு தானியேலை தப்பு வைக்கிறது. அப்போ சிங்கக்கபியில் போட்டு தானியேலை தப்பு வைக்கிற தேவனா, அப்போ சிங்கக்கபியின் மத்தியில் வந்து அவன் வந்து உயிரோடு இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அதைத்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். தானியேலை உள்ளே தூக்கி போட்டான், சிங்கமே கடிக்கல அப்படின்னா அவனுடைய எப்படிப்பட்ட ஜெப வீரனாக இருந்திருப்பான். அப்போ ஜெபம் வந்து நமக்கு உயிரோட்டமாக இருக்கும்போது என்ன செய்யுது? நமக்கு வந்து பாதுகாப்பை கொண்டு வரும். பரிசுத்தவான்களாக இருக்கும்போது என்ன செய்யணும்? அந்த ஜெபம் வந்து இழையாடிடும். எப்படி விளையாடும்? பரிசுத்தமாக இருக்கும்போது தேவனுடைய சிந்தையில் தரிக்கப்பட்டவனாக இருப்பான். தரிக்கப்பட்டவனாக இருக்கும்போது அவன் தேவனோடு கூட உறவாடும்போது இந்த ஜெபமும் கலந்து வரும். ஜெபமும் பரிசுத்தம், ஜெபம் பண்ணினாதான் பரிசுத்தமே என்னன்னு தெரியும். வேத வாசித்தா தான் பரிசுத்தத்துக்கு இதுக்கு என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். தேவனோடு உறவாடும் போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு அவருக்கிற இடைவெளி வந்து என்ன செய்யும்? குறையும். அப்போ இடைவெளி குறையும் போது பிசாசு வருவதற்கு அங்கே என்ன செய்யாது? ஒரு காரியமும் அங்கே இருக்காது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆதாமும் ஏவாளும் பரிபூரண ஆவி, பரிபூரண ஆவி அங்கே இருந்ததே அப்படின்னு சொல்கிறார். பரிபூரண ஆவி இருக்கும்போது பிசாசு வந்து அங்கே இன்டர்ஃபேர்மெண்ட் பண்ணி அவங்கள பாவத்துக்கு உள்ளாக்குறேன். அப்போ பாவத்துக்கு உள்ளாக்கும்போது இப்போ நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறோம், ஆண்டவருடைய ஜெபத்தில் இருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தோட காரியங்கள் நமக்கு வந்து தெரியுது. அப்படி இருக்கும்போது பரிபூர்ண ஆவி நம்மக்கிட்ட இருக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிற ஆவியானவராக இருக்கிறாரு. எப்படி அவர்களால் தவறு பண்ண முடிந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. அப்போ ஆண்டவரோட இருக்கும்போது பிசாசு சும்மா இருக்க மாட்டேன். அவனுடைய வேலையே என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு தான் பரிசுத்தமாக கடந்து போனாலும், நம்ம எவ்வளவு தான் ஜெபம் பண்ணாலும், நம்ம எவ்வளவு தான் பரிசுத்த சிந்தையில் இருந்தாலும், தேவனோடு உறவாடினாலும் எப்போ கேப்பு கிடைக்குன்னு பார்க்க மாட்டான். எப்படி ஆகிலும் நம்ம வந்து தவறு பண்ணணும்னு சொல்லி அவனுடைய கண்ணியான வலைகளை வந்து விரித்து கொண்டே இருக்கிற குணமுடையவன். அப்போ எப்படிப்பட்ட விதத்தில் அவனோட கண்ணிகளை வந்து விரிப்பான் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணுறது என்னது? சிந்தை, எண்ணங்களை சிறை வைக்க சொல்லி. அப்போ ஏதாவது ஒரு காரியம் வந்து தேவனுக்கு விரோதமான ஒரு டாட் அப்படி வருது அப்படின்னா அதை கட் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். தெரிஞ்சிருக்கணும். ஆஹா இப்படி எதாவது நுழைய பார்க்குறேன் தெரியும். ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டான காரியங்கள் வந்து நம்ம என்ன செய்யும்? இப்போ நமக்கு வந்து ஒரு யூடியூப் பார்க்குறோம். யூடியூப் பார்க்கும்போது ஒரு காரியம் வருது அப்படிங்கும்போது நம்ம கர்த்தருக்குள்ளே வந்து பரிசுத்தத்தை கடந்து போகும்போது சரி இது ஏற்படம் காமிக்கிறேன், ஃப்ரீயாக வந்து நீ வந்து இந்த ஆப் பண்ணி டவுன்லோட் பண்ணி உனக்கு இந்த சலுகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அழகான பெண்களை காமிச்சு என்ன செய்வேன்? நீ ப்ளூ நிர்வாண படைப்பு வீடியோவை ஆடியோவை நீ ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து வரும்போது நம்ம என்ன செய்யணும்? அதை தள்ளி விட்டுட்டு கடந்து வந்துடுறோம். இதுக்காக நம்ம வந்து யூடியூப் பார்க்க முடியாமல் இந்த நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நன்மைகளும் தீமைகளும் இருக்குது. இப்போ நாம் வந்து ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை பார்க்கும்போது இந்த இதை நான் தள்ளி வச்சுட்டு நான் வந்து ஃபோனையே நான் தள்ளி வச்சுட்டு மற்ற காரியங்களை பார்க்கும்போது அதில் எத்தனையோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கர்த்தர் வந்து நன்மை எல்லா காரியங்களும் நன்மைக்காக படைக்கிற தேவன். அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த செல் இந்த உலகத்துக்கும் வந்திருக்காரு. ஆனால் அதை பயன்படுத்தும் போது பிசாசு அந்த கன்னிகளை விதைத்து வைத்திருக்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படிப்பட்ட வீடியோக்களும் ஆடியோக்கள் வரும்போது அதை நம்ம தள்ளி விட்டுட்டு கடந்து வந்துடும்.
ஆனால் அவன் கர்த்தருக்குள்ளே இல்லைன்னு என்ன செய்வான், டக்குன்னு அதை செய்வான், பார்க்கறதுக்கு அவனுடைய சிந்தை என்ன செஞ்சிருவான், திசை திருப்பி விட்டுறான். இப்படி பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம பார்த்த விஷயங்களாகவே இருக்கும், அது சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும், இல்லை நம்ம பார்த்து வந்த விஷயங்களாக இருக்கும். அப்போ பார்த்து வந்த விஷயங்களாக இருக்கும்போது இதுலேருந்து நம்ம கடந்து வந்துட்டோம், இனி அந்த அப்புறமா அதில் ஒரு கொக்கி போடுவோம். நம்ம கடந்து வந்த ஒரு சினிமா காரியமாக இருக்கட்டும், கடந்து வந்த ஒரு அரசியல் காரியமாக இருக்கட்டும், இல்லை இப்போதைக்கு அது ஒரு ட்ரெண்டான காரியமாக இருக்கட்டும், அதை ஒரு தலைப்பு போட்டு ஒரு வீடியோ வரும்போது அதை டச் பண்ணி நம்முடைய சித்தையை கரப்ஷன் பண்ணுறதுக்கு அது ரெடியாக இருக்கும். இதுலேயே நம்ம ஜெயிக்க கற்றுக்கிறதா இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஜெபம், எப்போ பார்த்தாலும் பைபிள், எப்போ பார்த்தாலும் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள், அப்படி நம்ம நினச்சி சலிப்பு தட்டி வேறு காரியங்களுக்கு போகும்போது பிசாசு ஈஸியாக தள்ளிவிடக்கூடியவ, கண்ணிகளை விரிக்கிற அந்த கண்ணிகளை நம்ம அறிந்து கொள்கிற மனுஷராக பேசுகிறேன், பரிசுத்தவான்களாக இருக்கணும். மனுஷராக பரிசுத்தவான்களாக இருக்கணும். இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம், ஏசாயா 57:1 வாசிக்கும்போது நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். என்ன செய்யுது, யார் என்ன செய்யுது, அதை கண்டுக்கிறது இல்லை, அதை நினச்சி என்ன செய்யுது, அதை கவலைப்படுகிறது இல்லை, அதை குறித்து என்ன செய்யுது, தியானிக்கிறது இல்லை அப்படின்னு என்ன சொல்ல வசனம் என்ன செய்யுது, நமக்கு என்ன செய்யுது, அறிவுறுத்துகிற ஒரு காரியமாக இருக்கும். அடுத்த மதம் பார்த்தா ஆண்டவருக்கே அப்படிப்பட்ட காரியம் இருக்குன்னா, பச்சை மரமாகி அவருக்கே அவரு என்ன செய்யலை, அவர் பரிசுத்தவான், அவருக்கே அவனை அப்படிப்பட்ட காரியமாக இருக்கும்போது நமக்கெல்லாம் என்ன செய்யும், அவன் ஈஸியாக நம்மளாம் செய்கிறான், தட்டி விட்டு போயிடுவேன் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். பிரசங்கி 9:2 வாசிங்க. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும், சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நற்குணமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும் பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். தலைவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே, ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். ஆமாம், இந்த எல்லாருக்கும் என்ன செய்ய சம்பவம், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சம்பவம் நடக்கும். ஆனால் அதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், ஆண்டவரை சார்ந்து கொண்டவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக, எல்லாவற்றுக்கும் மேலே பரிசுத்தவான்களாக இருக்கும்போது தப்புவிக்க முடியும். இதே இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆசாரியனுக்குரிய அப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். ஆசாரியனுக்கு அப்படியே அப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம்.
அடுத்த வருஷம் இதில் பிரசங்கில் சார் பிரசங்களுக்கு விவசாயம் தேவசம் விவசாயம் பண்ணியிருப்பாங்க. சரி, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சன்மார்க்கரையும் துன்மார்க்கரையும் அழிக்கிற தேவன். அடுத்து வந்து நீதிமான் அப்படி பச்சை மரமும் பட்டுப்போன மரம்னு சில தீ கொளுத்துகிற தேவன். நியாய தீர்ப்பு வரும்போது என்ன செய்ய, இந்த உலகத்தில் நியாய தீர்ப்பு வரும்போது தீ கொளுத்துறாரு. தீ கொளுத்தும் போது பார்த்திங்கன்னா நீதிமானுக்குடைய வேரியேஷன் வந்து உள்ளே இருக்கும். ஆமாம், டோட்டலாக வந்து இந்த உலகத்தில் நல்ல காரியங்கள் வந்து டோட்டலாக வந்து சப்சாடாக தீ கொளுத்தும் போது அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒன்றும் இல்லாமல் போனாலும் அவங்களுக்கு வந்து மரணம் நேரிட்டால் அவங்க எங்கே போய் சேருவாங்க? பரதேசில் போய் சேருவாங்க. இல்லை அவங்களுக்கு ஜீவன் கத்தர் இந்த நாட்களை கட்டளை இட்டிருந்தாரானா என்ன செய்வாங்க? அவங்க என்ன செய்வாங்க? கத்தர் பாதுகாத்து கொள்கிற தேவனை வந்து இருக்கிறார். இப்போ நம்ம பார்த்தோம் எங்கேயாவது ஒரு அவங்க பேர் என்ன, ஸ்டெயின்ஸ் ஒடிசாவில் வந்து என்ன செஞ்சாங்க? தீக்கிரையாக்கப்பட்டார். அப்போ இந்த உலகத்தில் என்ன செஞ்சிச்சு? பரிசுத்தவான்களுக்கு சேதம் வந்துச்சு. ஆனால் அவங்க எங்கே போய் இருப்பாங்க? ஆமாம், பரலோகத்தில் இருப்பாங்க. அவங்கள வந்து அவங்க தப்பு வைக்க முடியாமல் அடிச்சிருந்தாங்கன்னா அந்த கண்ணாடியை கூட அடிச்சிட்டாங்கன்னா சேர்த்து பிடிச்சிக்கிட்டாங்களாம். அவர் வந்து என்னைய கூட தீய வச்சு எரிச்சிருங்க, பசங்களை கூட நான் வெளியில் அனுப்பிடுறேன்னு சொல்லி என் மேலே தான் நீங்கள் கோபமாக இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 50 வருஷமாக அங்கே என்ன செஞ்சுருக்காரு? அவர் வந்து மினிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு. தொழுநோயாளி மத்தியில் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறாரு. நிறைய பேருக்கு வாழ்வு கட்டளையிருக்காரு. படிக்க வச்சு அவங்களுக்கு தானே மிஷினை வாங்கி கொடுத்து, தையல் மிஷினை வாங்கி தைக்க கொடுத்து வருமானங்களை உண்டு பண்ணியிருக்கிறார். மருத்துவ கல்வி கொடுத்துருக்கிறாரு. அப்படி கொடுக்கும்போது இவங்க வந்து திட்டம் பண்ணியிருக்காங்க. போயிட்டு வந்தால் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும்? அவங்கள வந்து நிப்பாட்டி வச்சு தூங்கியிருக்காங்க. நைட் ஆயிடுச்சு, தூங்கியிருக்காங்க. ரெகுலராக அவங்க வந்து நான் போயிட்டு லேட்டானால் தூங்கி எழுந்திரிச்சு வர்றவங்களாம். அந்த பழக்கத்தை வந்து இவங்க போகிறது வரது பார்த்துட்டு எங்கே தங்குவாங்கன்னு பார்த்துட்டு பெட்ரோல் ஊற்றிருக்காங்க. ஊற்றும் போது நமக்கு எப்படி எந்திரிச்சிருப்பாங்களே, எந்திரிச்சு தட்டும்போது அவங்க கதவை திறக்க விட மாட்டேன்ட்டாங்க. கண்ணாடியை உடைக்க விட மாட்டேன்ட்டாங்க. என் மேலே நீங்கள் கோபமாக இருக்கிறீங்க, என்ன வச்சு எரிச்சிருங்க, இந்த பசங்களை விட்டுருங்க அப்படிங்கிறது கேட்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ இதெல்லாம் அனுமதிக்கிறது யார்? தேவன். இந்த நாட்களை வந்து அந்த இடத்துல வந்து அவங்க என்ன செய்யணும்? உயிரோடு எரிக்கப்பட வேண்டும். எதுக்காக எரிக்கிறார் பரிசுத்தவான்களை? அந்த பூமியானது என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு சொந்தமாக வந்து மாறணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. ஆனால் பிசாசுக்கு அந்த திட்டம் என்ன செய்யல, தெரியலை. அதனால நான் சொல்கிறேன், இவங்களை எரிச்சா சென்ஸு ஃபேமிலியை எரிச்சுட்டு அங்கே என்ன செய்ய, சுவிசேஷம் விதைக்கப்பட மாட்டாது, பரிசுத்தவான்களை எழும்ப மாட்டார்கள், யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அங்கே பரிசுத்தவான்களை எழுப்புகிற தேவன். இவங்களை பத்திரமா கொண்டு போய் சில பரலோகத்தில் சேர்க்கிற தேவன். கவர்மெண்ட் என்ன செஞ்சிச்சு? ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வந்து அவங்க அம்மாவையும் பொண்ணும் தனியாக இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு இங்கே வச்சு அவங்க சொன்னாங்க, ஒன்றும் தவறு கிடையாது, அவங்கள நான் மன்னிக்கிறேன், தெரியாமல் ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையில் அவங்களுக்கு தெரியலை, அதனால எனக்கு ஒன்றும் அவங்க மேலே கோபம் இல்லை. அவங்க இருக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் என்ன செஞ்சு அவங்கள வந்து கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னா ஒரு பெரிய நாடு, அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? அப்படி அப்புறம் வந்து சுற்றி பார்க்கும்போது நம்ம வட இந்தியாவில் சுற்றி பார்க்க வந்து ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க கணவன் மனைவியில் சொல்லப்படலை. நைட்டில் வந்து ஒரு டென்ட்டு போட்டு தங்கிட்டு அப்புறம் பைக்கில் அவங்க போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பைக்கில் போகும்போது சுற்றி பார்க்குறது அவங்க தான் வெளிநாட்டுக்காரங்க என்னெல்லாமோ பண்ணுவாங்கள்ல, பைக்கில் போவாங்க, சைக்கிளில் போவாங்க, உலகத்தெல்லாம் சுற்றி பார்க்க நினைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது வடநாட்டில் எனக்கு அந்த இடம் தெரியலை. அவங்க இப்போ ரெடிமேடாக ஒரு டென்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த டென்ட்டை போட்டுட்டு அவங்க இருக்கும்போது நைட்டு வந்து அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணிட்டாங்க. இப்போ வெளிநாட்டுக்காரவங்க வந்து அந்த கற்பு அப்படிங்கும்போது அவங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எதுவும் ஒன்றும் சொல்லலை, அவங்கள மன்னிக்கட்டு, கர்த்தர் வந்து மன்னிக்கட்டு, தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சிந்தை உள்ளவர்களை செஞ்சாங்க. அவங்க வந்து கடந்து போனாங்க. அப்போ கடந்து போகிறதுக்கு வந்து ஆண்டவருடைய சிந்தை இருந்தால் தான் ஒருத்தரை மன்னிக்க சொல்லும், கசப்பு இல்லாமல் சொல்லும். ஆண்டவருடைய சிந்தை இருக்கும்போது என்ன செய்யும்? அவங்கள நேசிக்க சொல்லும். ஆண்டவருடைய சிந்தை இருக்கும்போது வந்து பாவம் இல்லாமல் பரிசுத்தத்தை நோக்கி நம்ம செய்யணும். கடந்து போகிறதுக்கு நம்ம இருதயம் சொல்லும். பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற சிந்தை நமக்குள்ளே என்ன செய்ய உருவாகும். இல்லை நம்ம முறுமுறுக்கிறவா இருப்போம். நம்ம என்ன செய்வோம்? எதுலேயுமே கர்த்தர் சிக்க வைக்கிற தேவன். ஆண்டவர் வந்து நம்ம அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே நம்மளை சிக்கிக்கிறோம். எப்படி சிக்கிக்கிறோம்? லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகும். கர்த்தர் வந்து இப்போ என்ன செய்வாங்க? அதுலேருந்து தற்கொலைக்கு போவாங்க. குடும்பத்தை பார்க்க மாட்டோம். குடிகாரனாக வந்து அவங்க மாறுவாங்க. அப்புறம் விபச்சாரக்காரனாக மாறுவாங்க. ஒரு வேஷத்தனக்காரனாக மாறுவாங்க. லேடிஸ் ஒரு வேசித்தனம் பண்ணுறவங்கள மாறுவாங்க. கள்ளக்காதல் நிறையா பார்க்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரை அறியாததற்கு முன்பதாக பிசாசினுடைய கண்ணிகளில் சிக்கிக்கொள்கிற ஒரு நிலைமை. ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு பார்த்தோன்னா அதை நம்ம ஜெயிக்க கற்றுக்கிறோம். என்ன சொல்லியிருக்கு வேதம்?
என்ன செய்ய சொல்லியிருக்கு, நீ கடன் வாங்கக்கூடாது, அந்த தேவைக்காக நான் கடன் வாங்குறேன். அந்த கடன் வாங்கக்கூடாதுங்கிற சத்தியத்தை நம்ம மீறும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களா மாறிடும், பிசாசுக்கு உரியவர்களாக வந்து மாறிடும். அப்போ நம்முடைய தேவைக்கு தான் நான் வந்து வாங்கினேன் அப்படிங்கும்போது அவன் மேற்கொண்டு வட்டி போய் நம்ம வறுமை என்ன செய்ய ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும்போது வறுமை வரும்போது ஆண்டவரை எதிர்த்து முறுமுறுக்கக்கூடியலாம் வந்து செய்யணும் மாறுகிறவராக மாறிடும். பிசாசு அப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு வந்துடும். வழிநடத்துகிற பாலைவனத்தில் மோச என்ன செய்ய ஜனங்களை வழிநடத்தும் போது அவங்களுடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையாக இருந்துச்சு. இங்கே அவர் வந்து செங்கடலை 2ஆக பிளந்தது அவனுக்கு பெரிய விஷயமா தெரியலை. வெளியில் வரும்போது வெள்ளியை கொள்ளையிட்டதும் அவன் பெரிய விஷயமா தெரியலை. அடுத்து தலைச்சல் பிள்ளைகளாக கொண்டாங்க. 10 வாதைகளை இவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரல. அடுத்து வந்து தலைச்சல் பிள்ளையை கொண்ட பிறகு கூட அவங்க வெளியில் வரும்போது அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு என்ன செய்ய புளிப்பில்லாத மாவரிசிங்க கட்டி போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்கிறாரு, கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ அவருடைய செய்த நன்மைகள்லாம் மறக்கக்கூடிய ஒரு நிலைமையில் யார் இருந்தாங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும்போது அப்படிப்பட்ட சிந்தை வரும். அந்த 3 நாளாக தண்ணியில் போது கத்தன் செய்கிற மாறாவின் தண்ணியில் மதுரமாக்குறாரு. அப்புறம் என்ன செஞ்சார், எலுமிச்சை பேரிச்சம்பழத்துலேயும் நீரூற்றில் ஏலிமண்டையில் வந்து என்ன செய்கிறாங்க அவங்களை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ பெரிச்சம்பழம் மட்டும் தான் சாப்பிட்டானா வேறு எதுவும் சாப்பிடல அப்படின்னு கேள்வி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இருந்த இடத்துல வேத வல்லுநர் என்ன சொல்லுவாங்கன்னா இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற காரியங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அவங்க வந்து அனுபவிக்கக்கூடிய நிலைமையில தான் இருந்தாங்க வேத வல்லுநர் சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், 40 நாள் மன்னாவைத்தையும் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதம் அப்படி தான் சொல்லணும். 40 வருஷம் சாங்க அவங்களாவை தவிர வேறொன்றே புசியாக இருந்தாலும் அவங்க சொல்லி வரல. அவங்களாம் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களாம் வந்து என்ன செஞ்சாங்க இந்த கதிர்களை வந்து இது பண்ணி சாப்பிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எங்கே வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கானான் தேசத்துக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க வந்து மன்னாவை பார்க்கல, அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து மன்னா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்கன்னா அவங்க மன்னா மட்டும்தான் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ கடந்து வரும்போது பாலைவனத்தில் வேறு எதுவும் கிடச்சிருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வேறு எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இவங்க மன்னாவை தவிர வேறு எதுவும் சாப்பிட்டுக்க மாட்டாங்க, காடையை தவிர வந்து வேறு எதுவும் சாப்பிட்டுக்க மாட்டாங்க, அதனால தான் வந்து அவங்க முறுமுறுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இன்றைக்கி நம்ம வளர்ந்து வரும்போது தாய் இப்போ வந்து ஒரு வசதி இல்லாதவங்களாக இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரி ஒரு காரியம் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துனா அவங்களால முடிஞ்சது நம்ம செய்வாங்க. வருஷத்துக்கு ஒரு இடம் என்ன செய்வாங்க, மட்டனோ சிக்கனோ நமக்கு வாங்கி கொடுப்பாங்க. கொஞ்சம் வசதியாக இருந்தால் நம்ம வார வாங்கி சாப்பிடுவோம். நல்ல வசதியாக இருந்தால் நமக்கு விருப்பமானது என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அப்போ நம்முடைய பெற்றோரில் இருக்கிற நிலைமை வச்சு தான் நம்ம சாப்பிடக்கூடிய நிலைமையில் இருக்கணும். இவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தேன், அடிமையாக இருக்கணும். எப்படிப்பட்ட நிலைமையில் நடத்தி கூட்டிகிட்டு வர்றாரு. 10 வாதைகள் உடனே நினச்சி பார்க்கும்போது இப்போது எல்லாரும் சாகுறாங்க, என் பிள்ளை மட்டும் சாகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆடு மாடும் சாகுது, ஏன் ஆடு மாடு சாகலை. எல்லா இடத்துலையும் வெட்டுக்கிளி வந்து எல்லா நிலத்தையும் பட்சித்து போடுது. அதில் காத்துக்கிறாரு. எல்லா வீட்டுகளும் என்ன செய்யுது, தவளை வருது, இவனுக்கு வரல. எல்லாரையும் வண்டு கடிக்குது, இவனை வண்டு கடிக்கலை. எல்லா இடமும் இருளாக இருக்குது, இவன் வீட்டில் மட்டும் லைட் எரியுது. அப்புறம் என்ன இருக்குது, எல்லாரும் வேலையும் என்ன செய்யுது, பேன் கட்டி ஏறுது. இவனுக்கு மட்டுமே குடும்பத்தில் மட்டும் சொல்ல பேனில் இப்படிப்பட்ட பெரிய பெரிய அதிசயங்கள் ஒரு செகண்டில் என்ன செய்யறான் மறந்துட்டு அன்னைக்கு கஷ்டப்பட்டு நான் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே கிடச்சி எனக்கு மீன் கோழி சிக்கன் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கும்போது அவருடைய சிந்தை கரப்ஷனான சிந்தையாக இருக்குது. அப்போ நம்மளுடைய சிந்தையாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், தேவனுக்குள்ளாக ஓடும்போது, தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் கடன்பட்டேன், நான் வட்டி கட்டுறேன், நான் வறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய மீறுதல்னால செய்தாங்க அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. அவர் வந்து வறுமையில் சிக்க வைக்கிற தேவனும் இல்லை, வட்டி கட்டணும்னு சொல்லி ஆண்டவர் எந்த இடத்துல வற்புறுத்துகிற தேவனும் இல்லை. அப்போ நம்முடைய வரவுக்கு தக்கதாக நம்ம வந்து செலவு பண்ண கற்றுக்கிறோம். சரி, நான் வருஷம் பூரா இப்படித்தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல நிலைமையில் என்ன செய்ய, என் பிள்ளை நல்லா படிக்கலை, நான் வாடகை வீட்டிலே இருக்கிறேன், எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, என் பிள்ளை வந்து ஒரு நல்ல படிப்பு இல்லை, நல்ல ஒரு வேலையில் சேரலை, அதனால் என்றைக்கு இருந்தாலும் அப்படின்னு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் போது அதுக்கு காரணம் யார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்போ என் பிள்ளை நல்லா படிக்கலை, நல்ல வேலை சேரலைன்னா அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பாதையில் நீ நடத்தியிருக்கணும். இப்போ என்ன படித்தோம், நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அப்போ ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் அந்த பிள்ளை இப்போ நம்ம பார்க்குற பேரண்ட்ஸை சண்டே கிளாஸ் கூட என்ன செய்கிறாங்கன்னா அனுப்ப மாட்டேங்கிறாங்க.
அப்போ சண்டே கிளாஸ் அனுப்பாதனால இன்றைக்கி எங்கே புத்தி போயிருக்குது? பிரசன்னா பையனே நமக்கு என்னது ஒரு சாட்சி. அன்றைக்கி நீ சண்டே கிளாஸ்க்கு அனுப்பியிருந்தா அந்த வேதம் அது வித்து வந்து உள்ள விதைச்சிருந்தா நீ தாய் கேட்காம என்ன செஞ்சிருவேன்? வருவானா வர மாட்டானா? அப்போ என் பிள்ளை என்னை விட்டுட்டு, அதாவது நமக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு, ஒரு புருஷனை கொடுத்துருக்கிறாரு, ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காருன்னா நமக்காக கொடுக்கல, ஆண்டவருக்காக கொடுத்துருக்குறாங்கிற உணர்வு என்ன செய்யணும்? ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கணும். எனக்கு ஒரு பிள்ளை என்ன செய்யும் அது வரைக்கும் இல்லை, ஒரு பிள்ளை செய்ய கல்யாணம் வரைக்கும் ஒன்று இருக்குது. கல்யாணத்து பிறகு உரிமை கொண்டாடுமா? எந்த பிள்ளை உரிமை கொண்டாடுமா சொல்லுங்க பார்ப்போம். அந்த பிள்ளை கொண்டாடுறதுலாம் வர மனைவி என்ன செய்ய மாட்டா? உரிமை கொண்டாட விட மாட்டேன். அப்போ விட்டு போன ஒரு உறவுகளுக்கான மெசேஜ் வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற குறைவுகள்னால நம்ம என்ன செய்யறோன்னா கஷ்டப்படுகிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவருக்காக தேடும்போது அவர் என்ன சொல்றாரு? இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த வார்த்தை பொய்யா? அதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதை சொல்லுவார்? நீ வந்து என்ன செய்யாத, காகத்தை பாரு, பூவை பாரு, பூக்களை பாரு, அப்படிலாம் சொல்லிட்டு தான் சொல்லுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ தேவனை தேடுனா கெட்டு போன ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். தேவனை தேடும்போது தேவனுக்கு அடுத்த அம்மாவை சர்ச்சைன்னு ஓடுவா, அந்த பிள்ளைகளை சர்ச்சைன்னு ஓடுது, இந்த பிள்ளை வந்து ஃபெயிலாக போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியங்கள். நீ மும்முரமாக அந்த பிள்ளைகளை வந்து நீ படிக்க வச்சு அது ஃபெயிலாக போய் குட்டிச்சவராக போயிருக்கக்கூடிய ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை போய் இந்த பிள்ளை வந்து வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லி எந்த இடத்துல நீங்கள் சாட்சி செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன்? இந்த பைபிளை நான் எடுக்கிறேன். ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை சண்டே கிளாஸுக்கு போச்சு, பைபிள் எக்ஸாம் எழுதுச்சு, இந்த கேம்புக்கு போச்சு, கர்த்தருக்கு அடுத்த மாதிரி இப்போ வேறன்னா குணசேகரன் பாஸோட பொண்ணு வந்து எந்திரிச்சோட என்ன செய்யுமா? பைபிளை தான் படிக்குமா. இன்றைக்கி அது வந்து மாதிரி டாப்பில் இருக்குது, இன்ஜினியரிங்கில் நல்ல சம்பளம் வாங்குது. அப்போ தேவனை தேடுகிற ஒரு பிள்ளை வந்து குட்டிச்சோராக போச்சுன்னு எந்த இடத்துலையும் கர்த்தர் சாட்சி வைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கழுதை குட்டிக்கு என்ன பண்ணுறாரு? பட்டாடை கொடுத்துறாங்க. அப்படி தானே? ஆண்டவர் ஏரில் கழுத குட்டிக்கு நடந்து போகிற பாதையில் என்ன செய்கிறாங்க? ஆமாம், ஆடைகள் என்ன செய்ய வஸ்திரங்களை விரித்தார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் நம்ம பார்க்குறோம். ஓசன்னா கர்த்தர் இஸ்ரவேல் ராஜா ஓசன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? அவருக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க? வஸ்திரங்களை விரிக்கிறாங்க, மரக்கிளையில் ஒடிச்சு போகிறாங்க. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு கழுதையாகிய நம்மளை ஆண்டவர் என்ன செய்ய உயர்த்துகிற தேவன், குறைவுள்ள நம்ம என்ன செய்கிறார்? ஐஸ்வர்யம் ஆக்குகிற தேவன், ஐஸ்வர்யத்தில் சம்பனர். அது நம்ம என்ன செய்கிறாரு? நம்மளை என்ன செய்கிறாரு? ஐஸ்வர்யங்களை மாற்றுகிற தேவன். அப்போ ஐஸ்வர்யம் மாறும்போது என்ன? அம்பானி வேற இருக்கேன், எலான் மஸ்கு, அதானி குடும்பம் அப்படி மாற்றுகிற தேவன். அப்படிங்கும்போது ஒரே இடத்துல சொத்துக்களை குவிக்கிற உண்ண உணவும் முடுக்க உடையும் இருந்தால் போதும். நீ பெரிய ஒரு வியாபாரத்தில் நீ கொடி கட்டி பறக்கிற அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஆண்டவருடைய நீ காரியங்களுக்கு வந்து செலவு பண்ணப்படுகிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆமாம், அப்போ ஆண்டவருக்கு செலவு பண்ணப்படுகிறதா, அது தேவனுடைய திட்டத்தின்படி அவன் கடந்து போகிறானா அப்படி பார்க்கணும். ஆண்டவர் எப்போ வந்து சொல்கிற இரண்டு எஜமான்களுக்கு ஊழிய ஒருவனாலும் கூடாது. ஓவராக நீ வந்து உன்னுடைய பிஸ்னஸில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குன்னா அதை வந்து நீ பிரித்து கொடுத்துட்டு அதில் நீ தேவனை தேடுகிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? பார்ப்பார். அது சிரமமான காரியம். ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நான் ஆண்டவரை வந்து தேடுகிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு வந்து பொண்ணு வெளியும் தேவையில்லை. போது அதை நம்ம புரியும். இந்த உலகத்தில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுறது நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். அதை நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாரு? அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எனக்கு வந்து சுவிசேஷன் சொல்கிறதுக்கு ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு பணந்தே இல்லைன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காரா? வசதி வாய்ப்புகள் இல்லைன்னு இடத்துல சொல்லியிருக்காரா? ஆண்டவர் சுவிசேஷம் பரவுவதற்கு முன்பதாகவே ரோம அரசாங்கத்தை கட்டளையிட்டு உலகம் ஃபுல்லாக வந்து சுவிசேஷம் சொல்லுவதற்கு என்ன செய்கிறாரு? 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ரோடுகளை போட வைத்த தேவன். அப்போ அவருக்கு தெரியும் யாரை கொண்டாகிலும் இந்த உலகத்தில் உள்ள தேவைகளை சந்திக்கிறதுக்கு அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவன். அப்படி தானே? அப்படிப்பட்ட தேவன் அவர் நீ போய் ரியல் எஸ்டேட்ஸ் பண்ணுப்பா, எனக்காக நீ ரியல் எஸ்டேட் பண்ணி எனக்கு சர்ச்சை கட்டி கொடு அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? இல்லை. இருந்தாலும் கூட அவன் சரி விட்டுட்டு வலையை விட்டுட்டு வான்னு சொன்னாரா? என் பின்னாலே வான்னு சொல்ல வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருந்தாங்க. என் பின்னால் வரும்போது வலையை அப்படின்னு செஞ்சாங்க, போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்குறேன். வலையை தூக்கிக்கிட்டு எவனுமே வரல. மீன் பிடிக்க போகும்போது என்ன சொல்கிறாரு? கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இவரே மீனை கட்லேட்டு அவங்கள சாப்பாடை போட்டு என்ன செய்கிறாரு?
அந்த அவர் மறுரூபமான பிறகு என்ன செய்கிறார், அவங்களுக்கு வந்து போதிச்சு அதுக்கு பிறகு அவங்களை என்ன செய்கிறார், அபிஷேகம் பண்ணி என்ன செய்கிறார், அவங்கள வந்து உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு பணமெல்லாம் வேண்டியதில்லை. இந்த உலகத்தில் என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னா தேவனுடைய திட்டம் செய்வதற்காகவே என்னை தெரிந்து கொண்டு இருக்கிற அந்த ஸ்ட்ராங் மனப்பான்மை எனக்குள்ளே வந்து இருக்கணும். நான் படித்து வேலை பார்த்துக்கிட்டே நான் மினிஸ்ட்ரி பண்ணுகிறேன், அது தவறு. இப்போ இன்றைக்கெல்லாம் பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பொருளாதாரம் வந்து என்ன இருக்குது, டவுனில் போயிடுச்சு. அதனால் நான் பாஸ்டாக இருந்தால் என்னுடைய ஒய்ஃப் என்ன செய்யலாம், வேலை பார்த்துக்கிடலாம், இல்லை ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறான். அப்படிலாம் கிடையாது. அப்போ அது யாருக்குள்ளே குறைவு இருக்குன்னா அந்த அழைக்கப்பட்ட அந்த போதகனுக்குள்ளே உள்ள குறைவு. ஆண்டவர் அழைத்தார், தேவனுடைய திட்டத்துக்கு அழைத்தார் அப்படிங்க. ஏன்னா இப்போ நம்மளை வந்து என்ன செய்கிறாரு, எங்கேயோ கடந்து நம்மளை உருவாக்கி அப்புறம் தேவனுடைய திட்டத்தை சொல்லி கொண்டு வர்றதுக்கு நமக்கு பாதி காலங்களை ஆரம்பத்திலே என்ன சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுலை உருவாக்குன தேவன் தானே, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்மளே எப்படி எங்கே இருந்தோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வச்சு எடுத்து அவர் தேவனுடைய திட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பெரிய காலங்கள்லாம் கடந்து போயிடுச்சு. ஆனால் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு போதகரோ போதகருடைய பையனோ போதகருடைய மகளோ எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, அதனால என்ன செய்கிறேன், என் மனைவி என்ன செய்கிறேன், வேலைக்கு அனுப்புகிறேன், எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, என் மகனை நான் வேலைக்கு அனுப்புகிறேன், இல்லை என் மகன் நான் பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு என்ன செய்கிறேன், எனக்கு அந்த ஊழியம் வேண்டாம் நான் வேலைக்கு போகிறேன் போது யாருக்குள்ள குறைவு இருக்குது, இந்த போதகனுக்குள்ள குறைவு இருக்குது. அப்போ நான் படுற கஷ்டம் அப்படிங்கும்போது தேவனுக்காக நான் நிற்கிறேன்டா, இது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், பையன் என்ன செய்யணும், உருவாக்கணும். நான் தேவனுக்காக நிற்கிறேன், இது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், பிள்ளைய வந்து உருவாக்கணும். எனக்கு ஒரு தேவை நிறைவேற்றப்படலை, ஒருத்தர் வந்து காணிக்கை கொடுத்துட்டு எனக்கு வந்து குறை சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நீ அவன் காணிக்கை கொடுப்பானா அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் இது பிள்ளைங்களை உருவாக்கக்கூடாது. தேவன் தருவார், தேவன் கட்டளையிடுவார், தேவன் செய்வார். உனக்கு வேண்டியது நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் எனக்கு ஜெபம் பண்ணி தான் எனக்கு ஃபீஸ் கட்டுற நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லி என் பிள்ளை வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டு என்ன செய்யுது, வேறு உலக வேலைக்கு போகுது. அப்படிங்கும்போது ஜெபித்து கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்களுடைய பலன் அதனுடைய கிருபை எவ்வளவு பெரியதுங்கிற உணர வைக்காத நிலைமையில இருக்கிறது அந்த பிள்ளை அப்படிப்பட்ட பாதையில் போகுது. அப்போ தவறு யார்கிட்ட இருக்குது, போதகத்தில் இருக்குது. ஆண்டவருடைய தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம், வேறு எல்லாமே அதுக்கு அடுத்தது அப்படிங்கிற உணர்வு வரும்போது நம்ம எப்படிப்பட்ட பாதையில் கடந்தோம், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படக்கூடிய அநேக அறுப்புக்கு ஆட்களை நியமிக்கிறவர்களால் மாற்றோம். அறுப்புக்கு ஒருத்தனை ஏற்படுத்திட்டு அவன் என்ன செய்கிறேன், நான் அறுக்க மாட்டேன்டா, எனக்கு வேலை என்ன செய்யலை, எனக்கு வந்து இந்த வயலில் இருக்கிற வேலை பிடிக்கல, நான் ஐடி வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தவறு யாரிடம் இருக்கிறது, அதை உருவாக்குற தாய்கிட்டேயும் தகப்பன்கிட்டேயும் இருக்குது. படிக்க வைக்கலாம், நான் இன்ஜினியர் படிக்கிறேன், டாக்டருக்கு படிக்கிறேன், அப்போ இன்ஜினியர் படித்தாலும் டாக்டருக்கு படித்தாலும் அது முழுவதுமாக தேவனுக்கு செலவு பண்ணப்படக்கூடிய நிலைமையில் அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், வளர்க்கணும். ரைட்டா? சரி. அப்போது இன்னைக்கு வச்சு நம்ம பார்த்ததுல என்னென்னா யூதாவுடைய காரியத்தை குறித்து நிறைய காரியம் வருது. யூதா வந்து சொல்கிறாரு, பச்சை மரத்துக்கும் பட்ட மரத்தையும் கொடுத்துவேன். அப்போ என்ன செய்யும், வடதேசம் என்ன செய்யும், அதனால என்ன செய்யும், அழிந்து போகும். அப்படிங்கும்போது ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது எல்லாமே என்ன செய்ய முடியுமோ அழிந்து போகும். வடதேசமாக இருக்கட்டும், தென் தேசமாக இருக்கட்டும், எல்லாமே அழிந்து போகிற காரியமாக இருக்குது. அப்போ நாம் வந்து ஆண்டவர் வந்து தீ கொளுத்துற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ அவங்க இருந்தாங்க, அதனால் நாம் என்ன செய்யக்கூடாது, அதை வந்து உதாரணமாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இந்திய தேசமாக செய்ய தீ கொளுத்துற நிலைமைக்கு வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய சன்னிதானத்தில் காணப்படுகிறவர்கள் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். ஓகே. நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்து அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருக்குது. நாகாலாந்துங்கிற ஒரு மாநிலம் இருக்குது. அது வந்து கிறிஸ்தவ தேசமாக செஞ்சு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய விஷயம். நாம் இந்திய தேசத்தில் இருக்கிறோம், இப்போ நம்ம தமிழ்நாடு என்ன செய்யணும், ஒரு இந்திய கிறிஸ்தவ தேசமாக அறிவிக்கப்படணும். அப்போ கிறிஸ்தவ தேசமாக அறிவிக்கப்படும் போது அந்த நாகாலாந்தை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாகாலாந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் கிறிஸ்தவ இதயம் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர் வந்து குறிப்பிட்றாங்க. இந்தியாவின் கிறிஸ்தவ இதயம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 90% பார்த்திங்கன்னா யார் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் வந்து இருக்கிறாங்க. 90% கிறிஸ்தவர் அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா ஆர்சி கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க. வேறு யார் இருக்கா, இல்லை ஆர்சி கிறிஸ்டின்
சொல்லிட்டேன். ஆர்சி கிறிஸ்டின் இவங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னா இவங்களும் இருக்காங்க, பெண்டிகாஸ்ட்டு இருக்கிறாங்க, ஆர்சி கிறிஸ்டின் இருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 90% வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க. கிறிஸ்தவ மாநிலம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா அதை வந்து அறிவிச்சிட்டாங்க. இப்போ அறிவிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க நாகாலாந்து வந்துன்னா 1800 வரைக்கும், சரியா, 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நாகாலாந்தில் இருக்கிற பழங்குடிகள் பேர் வந்து நாகா பழங்குடிகள். அவங்களுடைய வந்து வழிபாடு எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா ஆவிகளை, அடுத்து வந்து இயற்கைகளை, இல்லாட்டி அவங்களுடைய முன்னோர்களை வந்து தெய்வமாக விக்கிரகங்களை வச்சு வழிபடுகிற ஒரு கூட்டம் அது எப்போ இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்துச்சு. அவங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா எதிரிகளை வந்து வேட்டையாடணும். நாகாலாந்துக்குள்ளே யார் வர்றாங்க, வெளியில் போகிறது கிடையாது. நாகாலாந்துக்குள்ளே யார் வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா தலையை வெட்டுறது தான் அவங்களுடைய கலாச்சாரம். அம்பு செல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அடிச்செல்லாம் கொள்ள மாட்டாங்க, தலையை வெட்டுவாங்க. தலையை வெட்டிட்டு அதை வந்து என்ன செய்வாங்க, வீட்டுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, குமிச்சு வச்சுருவாங்க. சரியா, குமிச்சு வச்சுட்டு எவ்வளவு தலை வெட்டினானா அவன் தான் தலைவன். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் யார் இருந்திருக்கான், நாகாலாந்துக்காரங்க வந்து இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட கலாச்சாரம் பாருங்க. அடுத்து வந்து அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழி வாங்குற எண்ணம். இப்போ நமக்கு பார்க்குறோம்ல, எங்கள் அப்பாவை அவன் கொண்டுட்டேன், அவங்க அப்பா என்னையை கொண்டுட்டேன், அப்படிங்கிற ஒரு பழி வாங்குற எண்ணமும் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அப்படி பழி வாங்கும்போது என்ன செய்வாங்கன்னா தலையை தட்டுவாங்க. தலையை வெட்டி வீட்டு வாசல் செய்வாங்க, குமிச்சு வைப்பாங்க. இது தலையை வெட்டுறது யார் வெட்டி குமிச்சு வைப்பாங்க, தலையை வெட்டி ஒரு கூடையில். இந்த நியாயாதிபதியில் எகுவா எகு கொண்டுட்டு வர சொல்லிட்டு அப்படி போட்டவரா. ஆமாம், குமிச்சு நான் தலையை குமிச்சு வைக்கிறது. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்ப்போம். அப்புறமா எடுந்தது 2 இடத்துல வரும் தலையை விட்டு குமிக்கிறது. சரி, நேரம் ஆகுது. டைம் எவ்வளோ இருக்குன்னு 55. சரி, அப்போ அப்படிப்பட்ட ஒரு இது ஒன்று வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எகு காலங்களில் வந்து தலையை வெட்டி குமிக்கிறது பார்த்துருவோமா, பார்த்துருவோம். கூட வராங்க. எடுங்க.
எகுவை குறிச்சு. எகு தான் எகு ராஜாக்கள். இது 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம். 1 வாசனை 7 வரைக்கும். ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடினால் எகு சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்துக்கும் ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறதற்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். அதில், உங்கள் ஆண்டவனுடைய குமாரர்கள் உங்களோடு இருக்கிறார்களே, ரதங்களும் குதிரைகளும் அரணான பட்டணமும் ஆயுதங்களும் உங்களுக்கு உண்டே. இப்போதும் இந்த நிருபம் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரில் உத்தமமும் அவனை அவன் தகப்பனுடைய சிங்காசனத்தின் மேல் வைத்த உங்கள் ஆண்டவனுடைய குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று எழுதியிருந்தது. அவர்கள் மிகவும் பயந்து, இதோ 2 ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக நிற்கவில்லையே, நாங்கள் எப்படி நிற்போம் என்றார்கள். ஆகையால் அரண்மனை விசாரிப்புக்காரனும் நகர விசாரிப்புக்காரனும் மூப்பரும் பிள்ளைகளின் விசாரிப்புக்காரரும், நாங்கள் உமது அடியார்கள், நீர் எங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்வோம். நாங்கள் ஒருவரையும் ராஜாவாக்குவது இல்லை. உமது பார்வைக்கு சம்மதியானதை செய்யும் என்று எகு சொல்லி அனுப்பினான். அப்பொழுது அவர்களுக்கு 2ஆம் நிருபத்தை எழுதினான். அதில், நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களாகி உங்கள் ஆண்டவனுடைய குமாரரின் தலைகளை வாங்கி நாளை இந்நேரத்தில் இஸ்ரேலுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருந்தது. ராஜாவின் குமாரராகிய 70 பேரும் தங்கள் வளர்க்கிற பட்டணத்தில் பெரிய மனுஷனோடு இருந்தார்கள். இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரேலில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். அனுப்பப்பட்ட ஆள் வந்து ராஜகுமாரரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்த போது அவன் விடியற்காலம் மட்டும் தலைகளை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, குவியல் குவியலாக குவித்து வையுங்கள் என்றான். இப்போ தலை வெட்டுற கலாச்சாரம் எங்கே எப்போ நடந்திருக்கு? ராஜாக்களின் காலத்திலே நடந்திருக்கு. யார் எது? அப்போ இந்த நாகாவில் இருக்கிற அப்படிப்பட்ட வந்து சம்பல் பள்ளத்தாக்கில் வந்து சம்பல் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பண்டிட் பிரம்மா நல்ல பேர், அவங்களோட அந்த கவுன்சிலராக இருக்கிற ஆண்டவர் உயர்த்துக்கிட்டாங்க. அது வெளியிலேருந்து சொல்லலை, அவங்கள வந்து தலைவராக்குவாங்க. அதில் உள்ள ஒருத்தர் சொன்னால் கொண்டு அவங்க வந்து ரேப் பண்ணிடுவாங்க. ஆனால் ரேப் பண்ணாலும் அவங்களுக்கு அதே அந்த அங்கே இருக்கிறேன் அதை பழி வாங்கிறதுக்கு வந்து எத்தனையோ பேர் கொண்டு வாங்க. அந்த சம்பல் பள்ளத்தாக்கில் இருக்கிறவங்க அந்த தலையை வெட்டி வந்து அந்த எலும்பு கூட வந்து சேர்த்து வைப்பாங்க. அவங்க வீட்டுகளில் வந்து வரிசை அடிக்க எவ்வளோ எலும்பு போட்டிருக்கோ அவங்க பெரிய தலைவன். அப்படிப்பட்ட கலாச்சாரம் உள்ளவங்க. சரியா? அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படை தளபதி, போர் வீரர்கள் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவங்கக்கிட்ட கிடையாது. அடுத்து வந்து படிப்பறிவே கிடையாது. அவங்களுக்கு பேசக்கூடியனா அவங்க ஏதோ ஒரு பாஷையில் வந்து அவங்களுக்குள்ள புரிகிற அளவுக்கு பேசுகிற வச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு பைபிள் எழுத்து வடிவம், சத்த வடிவம் இருந்தால் தானே, புக்கு இருந்தால் தானே அதோட மொழின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாத ஒரு காலங்களாக இருந்திருக்காங்க. யார் இருந்திருக்காங்க? நாகாலாந்தில் குடியிருந்த மக்கள் வந்து இருந்திருக்காங்க. அப்போ கர்த்தர் வந்து நாகாலாந்து மேலே என்ன செய்கிறார்? ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படி வைக்கும்போது 1839 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஷினரி என்ன செய்கிறாங்கன்னா அங்கே போகிறாங்க. அவர் பேர் வந்து மைல்ஸ் பிரான்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து மிஷினரி காலங்கள் 18ஆம் நூற்றாண்டு வந்து பார்த்திங்கன்னா மிஷினரி காலம். அந்த நேரத்தில் வந்து அவர் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே எந்த ஒரு எழுப்புதலும் இல்லை. அவர் போய் ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரி என்ன செஞ்சிச்சு காணப்பட்டது. போகும்போது ஒரு பிரயோஜனமும் அவருக்கு என்ன செய்யலை, ஒரு வித்தியாசமும் இல்லை. இங்கே நமக்கு என்ன செய்யறோம்? கர்த்தர் வந்து சபையை கொடுக்குறாரு, ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. முதல் விதை
போடப்பட்டாயிற்று அப்படின்னு நம்ம நினைக்கணும். என்ன நினைக்கணும்? ஆமாம், அவர் போகும்போது முதல் விதை போடப்பட்டது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 39 72 வந்து இன்னொரு மிஷினரி போகிறார். அவர் பேர் வந்து எட்வர்ட். சரியா? 39 அடுத்து ஒரு 72 போகிறார். அப்படி போகும்போது அங்கே என்ன செஞ்சால் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி பண்ணும்போது தான் ஒரு நாகாவிலேருந்து ஒரு விசுவாசி எழுப்புறார். அந்த என்னாச்சு, அந்த இதில் என்ன செய்கிறாரு, ஒரு மிஷினரி ஒரு விசுவாசி எழுப்புறார். நாகாவிலே ஒரு ஃபஸ்ட்டு விதை எழும்புது. யார்? அவர் சுபோக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஃபஸ்ட்டு விசுவாசி எழும்புறார். அப்படி எழும்புனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா என்ன செய்யணும், 47 வரைக்கும் இது நம்ம இந்தியா தேசம் வந்து சுதந்திரம் அடைகிற வருஷங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே என்ன பார்க்குது பார்த்திங்கன்னா, தனிநபர் ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க. சமூகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம், கலாச்சாரத்தில் ஒரு மாற்றம், வெற்றவேன் குத்துறவேலை செய்கிறேன் ஆண்டவருக்கு சரணடைகிற ஒரு காரியமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிராமம் இவங்க இருந்த இடத்துல உள்ள ஒரு கிராமத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா மேலும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க இருந்திருக்காங்க. அந்த கிராமம் ஃபுல்லாகவே என்ன செஞ்சு கிறிஸ்தவ கிராமமாக மாறிடுச்சு. கிராமம் ஃபுல்லாகவே நினச்சி கிறிஸ்தவ கிராமமாக மாறிடுச்சு. உடனே பார்த்திங்கன்னா அங்கே ஏற்கனவே கோயிலெலாம் கிடையாது. கோயிலெலாம் கிடையாது, ஒரு நல்ல விஷயம். அப்போ வீடுகள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, வீட்டை வந்து என்ன செய்ய சபையை மாற்றுறாங்க, வீடுகள் என்ன ஸ்கூலை மாற்றிடுறாங்க. இவங்களுடைய அடுத்தடுத்து வந்த மிஷினரியோடைய வந்துடுறாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, பைபிளில் வந்து அந்த மொழியில் வந்து அது மொழிபெயர்த்தாங்களா அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலுக்குலாம் வந்து நான் போகலை. அப்போ என்ன செய்யணும்னா பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய பட்டையை வெட்டுறது குத்துறது எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன செய்கிறாங்க, பைபிள் அந்த கரங்கள் பட்டயத்தை வெட்டின கரங்கள் என்ன செஞ்சிச்சு, பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. போராடி ஜெபம் பண்ண குடும்பம் என்ன ஜெபம் பண்ணாங்க, போராடி ஜெபம் பண்ணது. அந்த கிராமமே என்ன செஞ்சு ஃபஸ்ட் அந்த கிராமம் என்ன கிராமம்னா மோனிங் அப்படிங்கிற ஒரு கிராமம் என்ன செஞ்சு ஆண்டவருக்குள்ளே கடந்து வந்துச்சு. சுதந்திர இந்தியா வரும்போது பார்த்திங்கன்னா நாகாலாந்து வந்து தனி மாநிலம் என்ன செஞ்சு மாற்றப்படும். தனி மாநிலமாக மாற்றப்பட்டது. ஆமாம், மாற்றப்பட்டுச்சு. தனி மாநிலம் மாற்றப்பட்டுச்சு. 1963 வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு, நாகாலாந்து வந்து ஒரு கிறிஸ்தவ 1963 ஆமாம் 63 வந்து பார்த்தீங்கன்னா தனி மாநிலம் வந்துட்டு திருச்சபை, கல்வி, மருத்துவம், சமூக மாற்றம் எல்லாத்துலேயும் முன்னணியாக மாறிடுச்சு. எல்லாத்துலேயும் இங்கே போன மிஷினரி பேர் ஃபஸ்ட்டு மிஷினரி வந்து மைல்ஸ் பிரான்சன். அவர் போய் ஒரு யூஸ் சொன்னாலும் ஃபஸ்ட்டு விதை ரைட்டா. ரெண்டாவது வந்து எட்வர்டு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தை என்ன செய்கிறார், மாற்றுகிறாராக இருக்கிறார். அப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு நாகா விசுவாசி, அவர் மூலமாக வந்து ஒரு நாகா விசுவாசி வந்து எழும்புறார். சரியா? அது 1963 தான் நினைக்கிறேன். ஆமாம், 1963. ஆமாம். எப்படிப்பட்ட தேசமாக இருக்கிறது, கிறிஸ்தவ தேசமாக இருந்துச்சு. இப்போ வந்து கிறிஸ்தவ மாநிலம், அதே பெரிய இஷ்டம். கிறிஸ்து மாநிலமாக
சரி, இது ஜனநாயக நாடுகளை வந்து கிறிஸ்தவ மாநிலம் அறிவிக்கிறேன். ஆனால் அது ஆளுகிற தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டவர். சரியா? அவர்தான் இந்திய அரசியல்வாதி நைபிஹு ஹயோ. அவர்தான் திரும்ப 90% வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்தில் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து நாகாலாந்தை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்காரு. நாகாலாந்தை குறித்து வச்சுருக்க ஒரு மிஷினரி அனுப்புகிறாரு. அப்படி மிஷினரி அனுப்பும்போது அவருடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையுள்ள ஒரு ஆண்டவர் அனுப்புகிறாருன்றது நாம் போய் அந்த காரியங்களை செய்யும்போது தேவனுடைய ராஜ்யம் வந்து கட்டப்படும். அதான் படிச்சுட்டு வரோம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்கு ஒரு மனுஷனை தெரிந்து கொடுக்குறாரு. அவன்கிட்ட ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அவருக்கு பலன் சோர்ந்து போயிருப்பாரா? சோர்ந்து போயிருக்கக்கூடிய ஆட்களை வந்து அனுப்ப மாட்டார். 2வது போது ஒரு கிராமமே என்ன செய்யுது, முழுசாக வந்துச்சு. இன்றைக்கி நாகாலாந்து முழுவதும் வந்து கிறிஸ்தவ மாநிலம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ வட்டாரத்தில் சொல்கிறாங்கன்னா, இந்த பிரகாரம் இந்த அரசியல் பிரகாரம் அறிவிக்கப்படலை. எது அறிவிக்கப்படலை ஆனால் 90% வந்து அங்கே ஒரு விழுக்காடு வந்து என்ன இருக்குன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க வந்து அவங்க அங்கே வந்து இருக்கிறாங்க. ஆண்டவரை அறிந்து கொண்ட தலைவர் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஆண்டவருடைய பைபிள் முறைப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஜனாதிபதியோட பதவியேற்பை வந்து நான் வந்து பார்த்தேன். அந்த முறைகள் பாட்டு படித்து லேவியர் கோஷம் போட்டு தான் என்ன சொல்லுங்க ஏற்படுத்துகிறாங்க. ஜனநாயக நாடு 3 மத சார்பற்ற நாடுனால அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து அறிவிக்கலை அப்படின்னா கூட அங்கே நடந்த வந்து பதவி ஏற்கும்போது பைபிள் வேதம் வாசித்து இந்த தேவனுடைய பாடலை பாடி தான் செஞ்சாங்கன்னா பப்ளிக்காக வந்து அவங்க வந்து அந்த ஆண்டவர் பின்பற்றுகிற ஒரு மாநிலம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு அழைக்கிறதுக்கு ஆண்டவர் செய்கிறாரு, நம்ம அழைத்திருக்கிறது. அடிப்படையில் நம்ம இருக்கிறோன்னா சும்மா பேருக்கு நமக்கு ஒரு சபையை நடத்திட்டு போடலாம். வந்து இருக்கிற இடம் எல்லாமே ஆண்டவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். இந்த வாடிப்பட்டி இந்த கிராமம் முழுவதும் இந்த வாடிப்பட்டி ஒரு மாநிலமாக ஆகுதா, இல்லை ஒரு ஊராக இருக்கா, ஒரு கிராமமாக இருக்கா, ஒரு பட்டணமாக இருக்கிறாங்கன்னா ஆண்டவருக்காக என்ன செய்யணும், சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கும். அதை கொண்டு தான் அதை வச்சு தான் ஒரு ஆட்கள் ஒரு ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறது. இதை விட்டுட்டு நான் பிள்ளை புருஷன் அப்படிங்கும்போது அது வேண்டியது தான். அது எல்லாமே யாருக்காக இருக்கணும்னா ஆண்டவருக்காக இருக்கணும். முழுசிதான் எல்லாருமே தேவனுடைய கரத்தில் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும். இப்போ நம்ம இது பார்த்தோம்லையா, ஜான் வெஸ்லியோட அம்மா வந்து 18 பிள்ளைகளை என்ன செய்யணும், ஊழியக்காரனை மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணாங்க. எந்த பிள்ளையும் வேறு வேலைக்கு போக வேணாமோ. அதில் 2 பேர் என்ன செஞ்சாங்க, வல்லமையாக வந்து எழுப்பினாங்க. நம்ம சரித்திரத்தில் பார்த்து அப்போ அவங்களுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு. 18 பேரையும் என்ன செய்யணும், ஆண்டவர் 18 பிள்ளை எனக்கு பாதி பிள்ளை நான் கஷ்டப்படுறக்கூடிய சூழ்நிலை நாங்கள் பிள்ளைங்க வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பிள்ளை வேலை பார்க்கட்டும். இப்போ அப்படி தான் நீங்கள் ஒரு பிள்ளை பாஸ்டர் ஆகட்டும், ஒரு பிள்ளை என்ன செய்யட்டும் வேலைக்கு போட்டுன்னு நினைக்கிறேன். வேலைக்கு போகாமல் தவறு சொல்லலாம். அந்த வேலைக்கு போகக்கூடிய பணங்கள் வந்து என்ன பண்ணப்படுது, இல்லை வேலைக்கு போகிறது ஆண்டவருடைய சித்தமா அப்படிங்கிற காரியங்களை வந்து கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய திட்டத்தில் இணைந்து பணிபுரிகிறவர்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது. தேவனுடைய திட்டத்தை இணைந்து பணிபுரிகிறவர்களை கொண்டு தான் கற்றுனுச்சுன்னா காரியத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும். அந்த திட்டத்தில் இணையாத போது அவர் ஒன்றும் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. ஒரு மனுஷன் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் இழுத்து பிடிச்சி நம்ம வந்து கொண்டுட்டு வரலாம். தேவனுடைய திட்டத்தை செய்கிறதுக்கு ஒருத்தர் இழுத்து பிடிச்சி கொண்டுட்டு வர முடியாது. தேவனுடைய திட்டத்தில் இணையும் போது தேவனுடைய சிந்தை உள்ளவர் மட்டும் தேவனுடைய திட்டத்தை செய்ய முடியும். தேவனுடைய திட்டம் உங்களுக்கு வெளிப்பட்டதுனால நான் பண்ணுறேன் இல்லை. தேவனுடைய திட்டம் வெளிப்பட்டாலும் அதை முழுவதுமாக நிறைவேற்றுவதற்கு என்னுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கும், தேவனுடைய சிந்தை நிறைந்ததாக இருக்கும். என்னுடைய வேலை எப்படிப்பட்ட வேலை, பரலோகத்துக்கு ஆள் சேர்க்கிற வேலை. ஒரு ஆட்களை கொண்டு போய் நான் வந்து சபையில் திணிக்கிற வேலை கிடையாது. என்ன செய்யணும், ஒரு பட்டணமாக இருக்கட்டும், ஒரு கிராமமாக இருக்கட்டும், ஒரு தேசமாக இருக்கட்டும், முழுவதுமாக என்ன செய்யணும், ஆண்டவருக்காக ஆமாம் பகிரங்கமாக வெளியிடக்கூடிய ஒரு தேசமாக மாறக்கூடிய நிலைமைக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளை அர்ப்பணிக்கணும். ஓகே.